அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்கிறான் ஹீரோ. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவள் பேர் தான் ஜூலியட். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பணும். ஏன்னா அவள் தான் மோசமான எல்லாம் வந்து எங்கெங்க நடக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. இந்த மாதிரி கப்புள்ஸ் எனக்கு வந்து செட் ஆகான்னு தெரியும். எங்கள் டீமில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அவளை மட்டும் நம்ம நம்ப வச்சுட்டோம்னா மற்றது எல்லாமே ஈஸியாக ஆயிரும். ஸோ நம்ம ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அவளுக்கு மட்டும் உண்மையாக இருக்கிற மாதிரி நம்மளை நம்ப வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை இருந்துட்டு நம்ம எப்படி வந்து இதை வந்து அட்டாச் பண்ணி எப்படி நம்ம பிரிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிரீஃபாக சொல்கிறான். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம 2 பேர் க்ளோஸாக இருக்கிறது மற்றவங்க தெரிஞ்சால் போதும். முக்கியமாக ஜஸ்டின் வந்து ஜெலஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவனை வந்து நீ வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவேன். நீ ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்காக அழுகுவேன். எது நான் உனக்காக ஃபீல் பண்ணி அழுகணுமா? இல்லைம்மா, இப்போ ஒரு ஃபேக்காக நீ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அன்றைக்கி வந்து உன்னோட தருணத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ல அந்த நேரத்தில். அதனால் எனக்காக நீ அழுகுவேன், நானும் உனக்காக அழுவேன். அப்போ வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக ஜஸ்டின் உள்ள வருவா. நீங்கள் 2 பேர் க்ளோஸாக அட்டாச் ஆயிடுவீங்க. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால்